தளபதி விஜய்னு சொன்னாலே தற்குறிங்க, அணில் குஞ்சுங்க அப்படி சொல்கிறீங்க. நீங்களாம் அறிவாளி தானே? நீங்களாம் என்ன நல்லது செஞ்சுட்டீங்க? நீங்கள் என்ன ஊழல் பண்ணலையா? என்ன பண்ணலை? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா விஜய் சொன்னாலே ஹேட்டர்ஸ் தான் நிறையா இருக்கிறீங்க. 50-60 வருஷமாக ஒரே குடும்பமே அரசியலில் நிற்குது. ஏன் புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே? விஜய் சொன்னாலே எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறையா ஹேட்டர்ஸ் தான் எனக்கெல்லாம். நான் தளபதி விஜயோட ஃபேன் தான். சின்ன வயசுலேருந்தே அவரோட ஃபேன் தான். அவர் படம் வந்தாலே நாங்கள் தியேட்டரில் தான் பார்ப்போம். அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் நேற்று விஜயகாந்த் வந்தாங்க. அவங்க நம்ம ஜெயிக்க வச்சோமா? அவர் இறந்ததுக்கப்புறம் நம்ம அவருக்கு ஓட்டு போடலை, நல்லவர் போயிட்டாரு அப்படி சொல்கிறோம். செத்ததுக்கப்புறம் சொல்லி என்ன பிரயோஜனம்? உயிரோடு இருக்கும்போதே எல்லாத்தையும் செய்யலாமே. இல்லை, நம்மளுக்காக கரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிறாரு. அவருக்காக உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க. அவரை அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைங்க. நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் சரிங்க விஜயை பார்க்கறதுக்கு தான் இந்த கூட்டம் அப்படி சொல்கிறாங்க. அதை நம்ம முறியடித்து காட்டுறோம். விஜய்க்காக வந்த கூட்டம் இல்லை, விஜய் ஆட்சிக்கு வரணும்னு சொன்னதுக்காக விசில் சின்னம் பார்த்தேன்.